எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் சிம்பிளி சூப்பர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னா வடை குழம்பு வைக்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை 1 மணி நேரத்துக்கு முன்னையே ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. புளியையும் இதேமாரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 5-6 பல்லு பூண்டு சேர்த்து இதை வடை பாதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பருப்பு நம்ம எடுத்து வச்சுப்போம். ஏன்னா குழம்புல சேர்த்தோம்னா அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நமக்கு திக்காக கிடைக்கும். அது கூட கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குங்க. இந்தமாரி வடை பாதத்தில் மாவை அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக அரைய வேண்டாம். அடுப்பை பற்ற வச்சுக்குங்க. ஒரு வாணலியை எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு அதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வடையை போட்டு எடுத்துக்குங்க. நான் எடுத்திருக்க 1 கப் கடலைப்பருப்புக்கு ஒரு 15-16 அளவுக்கு வடை வரும். ஸோ இப்போ ஒவ்வொரு வடையை போட்டு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான். எல்லா வடையும் போட்டு எடுத்த பிறகு ஒரு சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. கார குழம்பெல்லாம் சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு சட்டி எடுத்திருக்கேன். சட்டி நல்லா சூடான பிறகு ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே பொரிஞ்சு வந்த பிறகு வடவும் சேர்த்துக்கோங்க. வடவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் 2 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10-லேருந்து ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க புளி கரைசல் இதோட சேர்த்துக்குங்க. நல்லா கலரி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பு மாவு இருக்குல்ல, அதை இதோட சேர்த்துக்குங்க. தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. இது ஏன் சேர்க்குறோன்னா குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக வரத்துக்காக நம்ம இதை சேர்க்குறோம். திரும்ப நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க வடையும் ஒன்று அதில் சேர்த்துக்குங்க. சுவையான வடை குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.